போராட்டம் தொடர்வதற்கு அனுமதி இல்லை. நாங்கள் மாநகராட்சி அலுவலகம் சொல்லுறோம், பூரா துப்புரவு பணியாளர்கள் எதுவும் பப்ளிக் நாங்கள் உட்காரல, பொதுமக்களுக்கு இடையூறாக உட்காரல. எதுக்கு கைது பண்ணுறீங்க அதை சொல்லுங்க. நாங்கள் மாநகராட்சிக்கு கேட்போம். பொது இடத்துல நாங்கள் உட்காந்துருக்கோமா? சென்னையில் வந்து பொது இடத்துல உட்காந்து மாநகராட்சி அலுவலகம் பொது இடம் தான். இது பொது இடம் கிடையாது சார், இது எங்களுடைய இடம் சார். இது எங்க அலுவலகம். நாங்கள் எல்லாம் போராட்டம் தொடங்கியிருக்கோம். பொதுமக்கள் இன்னைக்கு தான் வந்தாங்க. யாருக்கா இடைஞ்சல் இருந்துச்சா? இன்னைக்கு வந்தாங்க பொதுமக்கள் எத்தனை பேர் வந்தாங்க? இன்னைக்கு திங்கக்கிழமை. இன்னைக்கு அமைதியா உட்காந்துருந்தா எல்லாரும் பொதுமக்கள் வேலை நடந்துட்டு இருக்கு. எந்த இடையூறும் கிடையாது. நாங்களும் காலையில் இருக்கிறோம். இன்னும் ஒத்துழைப்பு கொடுங்க போராட்டத்துக்கு. நாங்களும் ஒத்துழைப்பு கொடுத்துருக்கோம். எங்களுக்கு காரணம் சொல்லுங்க. எதுக்கு ஒரு இடையூறுமே கிடையாது. இந்த போராட்டம் நடத்துறதுக்கு எங்களுக்கு அனுமதி கொடுக்கக்கூடாது, அனுமதி இல்லைன்னே கொடுத்துருக்குறாங்க எங்கள்கிட்ட. அதனால நீங்க வந்து அனுமதி இல்லாமல் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. அதனால உங்களை அரசு பப்ளிக்கு பண்ண கிடையாது. பப்ளிக்கு பண்ணல இங்க போராட்டம். தொழிலாளர்கள் பண்ணிட்டு இருக்கோம். பப்ளிக்கு பண்ணலையே, தொழிலாளர்கள் பண்ணிட்டு இருக்காங்க. அடிச்சு ஏத்திட்டு போங்க. அவங்க வந்து பிரச்சனையை பேசுறது தயாரா இல்ல. எத்தனை தடவை அந்த எழுதி கொடுத்த பேப்பரை உங்களுக்கு இப்ப எங்களுக்கு நிர்வாக சண்டை காலையோட வாங்க, மறுபடியும் உங்களுக்கு மீட்டிங் என்னென்ன அரேஞ்ச் பண்ணுமோ பண்ணி கொடுக்குறோம். பிசிஆர் வழக்கு போட்டு நாங்க உங்களை ஏதாவது டிவியில ஏதாவது பேசணுமா நிச்சயமா அவர் மேல எஃப்ஐஆர் போட்டு சொல்லுங்க. ஒரு மாசம் ஆக போகுது. அமைதியா போராடிட்டு இருக்கோம். எங்களை நீங்க தான் வந்து காவல்துறை திட்டமிட்டு பண்றீங்க. 40 வருஷமா இங்க தான் உட்கார்ந்து போராடி. எதுக்கு அனுமதி? எங்க பில்டிங் அனுமதி வரைக்கும் வாங்கணும். ஏதாவது சொல்ல சொல்லுங்க. 40 வருஷமா இங்க தான் உட்கார்ந்து போராடிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி எந்த நாளைக்கு நாங்க அனுமதி வாங்கியிருக்கோமா சொல்லுங்க. தம்பி